நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன இருந்தாலும் இது நம்ம நேர்த்தி கடனோட முதல் நாள் இல்லையா? 3 நாள் வழிபாடுக்கு மீதம் இன்னும் 2 நாள் இருக்கு இல்லையா? நம்மளோட சார்பா ஏதாவது தவறு நடந்திருந்தா தேவியே அதை நமக்கு காட்டி கொடுப்பா. அம்மா தேவி மகமாயே, நாங்க எங்க குழந்தைக்காக நடத்தின வேண்டுதல் இது. மனசரிஞ்சு நாங்க எந்த தப்பும் பண்ணல. தெரியாம ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. வாழ்க்கையை தேவிக்கு அர்ப்பணம் பண்ண ஒரு பக்திக்கு கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. ஒரு சிறந்த பக்திய கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லும் போதே எனக்கு நல்லா புரியுது மனுஷனோட அகங்காரம். கலிகாலம் இல்லையா, வேற என்ன சொல்ல முடியும்? நான் கோயிலுக்குள்ள போனா அதனால பல ஆபத்துகள் வரும்னு எல்லாரும் சொல்றாங்க சாமியார் அம்மா. யார் அந்த மாதிரி சொன்னா? அந்த உரிமை இங்க யாருக்கு இருக்கு? சொன்னவங்க தேவியை விட சக்தி படைச்சவங்களா என்ன? கோயில் பூசாரியும் மேல் சாந்தியும் ஜோசிக்காரும் 3 பேருமே சொல்றாங்கம்மா. சோழி போட்டு பார்த்ததுல தெரிஞ்சிருக்குமா, நான் கோயிலுக்குள்ள போனா தயானந்தன் ராஜாவுக்கு ஆபத்து வருமா, இந்த தேசத்துக்கும் நிறைய ஆபத்துகள் வருமா. இந்த தேசத்துக்கும் மக்களுக்கும் காவலாதானே தேவி மகமாயி குலதெய்வம் கோவில்ல குடியிருக்கா. பிரபஞ்ச சுரூபினியான தேவி அங்க குடியிருக்கும் போது மகாராஜாவுக்கும் நாட்டு மக்களுக்கும் என்ன ஆபத்து வரப்போகுது? உன்ன மாதிரி ஒரு அப்பாவி பக்த அங்க போறதுனால தேவியோட சக்தி ஒன்னும் கலங்கப்பட போறது இல்லையே. என் உடம்புல ஏதோ துஷ்ட தேவதைகள் இருக்குது அம்மா. அந்த துஷ்ட தேவதைகள் இருக்கிறதுனாலதான் நான் கோயிலுக்குள்ள போனா அந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்குது. எந்த துர்தேவதைக்கு தேவி மகமாயை அடக்கி வைக்கிற சக்தி இருக்கு? அப்படியே இருந்தாலும் தர்ம சுரூபினியான தேவியை அடக்கி வைக்கிறதுக்கும் ஆள்றதுக்கும் கெட்ட சக்திகள் கொண்ட துர்தேவதைகளுக்கு முடியுமா? எல்லாரும் உங்களையும் சந்தேகப்படுறாங்க. என்னையா? யாரு? நீங்க இங்க வந்ததுனாலதான் எனக்கு இந்த தோஷங்கள் வந்ததுன்னு சொல்றாங்க. யார் அப்படி சொன்னது? சொல்லு. என்ன வேதனைப்படுத்தணும்னு அவங்க எல்லாம் பொய் சொல்லிருக்காங்க. உன்னை வேதனைப்படுத்துறதுக்காக எந்த நேரமும் ஈஸ்வரனையே பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ற என்ன குற்றப்படுத்துறாங்களா? இல்ல, அதை என்னால சகிச்சுக்கவே முடியாது. தயவு செஞ்சு அவங்கள மன்னிச்சிருங்கம்மா. இல்ல, அவங்கள மன்னிக்கவே முடியாது. அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனையை வச்சு அவங்களுக்கு தெரியணும் இதெல்லாம் தவறா சொல்லிட்டாங்கன்னு. நான் சொல்லி கொடுத்த விசேஷ மந்திரங்களை நீ இன்னும் மறக்கலல்ல? இல்ல. என்ன தடங்கல்கள் வந்தாலும் நீ தவறாம கோவிலுக்கு போகணும். 3 நாள் 101 முறை நீ அதை ஜபிச்சு தேவியோட சன்னதி முன்னாடி நீ அதை சொல்லணும். நீ அந்த மந்திரங்களை 101 முறை சொல்ல ஆரம்பிச்சதும் உன்னோட துன்பங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடும். இந்த நாட்டு மகாராஜாவுக்கும் தேச மக்களுக்கும் பல விதங்கள்ல பாக்கியங்கள் வந்து சேரும். நான் சொல்றத நீ ஒழுங்கா கடைபிடிக்கணும். போ.
மல்லிகா தேவி கோவிலுக்கு போக கூடாதுன்னு கோவில் இருக்கிற அதிகாரிகள் சொல்லுவாங்களா? நானும் பார்த்திபனும் சொல்லாத வரைக்கும் மத்த யாருக்குமே சொல்றதுக்கு தைரியம் இல்ல. மத்தவங்களுடைய எண்ணப்படி இந்த தேசத்தை ஆடுற மகாராஜாவோட மனைவிதானே இந்த மல்லிகா. அதுக்கு பதிலா வேற ஒண்ணு நடக்கும். மேல் சாந்தியும் கோயில்ல இருக்கிறவங்களும் எப்படியாவது பெரிய மகாராஜாவை சந்திக்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு தீர்த்த யாத்திரையை நிறுத்திட்டு தயானந்தன் திரும்ப வராருன்னா அதனால எங்களுக்கு கிடைக்க போறது நன்மையா தீமையான்னு நீங்க சரியா பார்த்து சொல்லணும். இதுல பார்த்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. 101 கோவில்களை தரிசனம் செய்யணும். அப்படி முடியாம அவங்க திரும்பினா அவங்க இந்த தேசத்துக்கு வர முடியாதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. அந்த தெய்வ குற்றத்துக்கு அவங்க விலை கொடுக்க வேண்டியது ஒண்ணு குழந்தையோட உயிர், இல்லனா குழந்தையோட அப்பாவா இப்ப இருக்கிற தயானந்தனோட உயிர். என்ன ஆனாலும் தீர்த்த யாத்திரையை முடிக்காம திரும்ப வரமாட்டேன்னு தயானந்தன் முடிவு பண்ணிட்டா அந்த முடிவு நம்ம லட்சியங்களை அடையறதுக்கு சுலபமான வழியா இருக்கும். கோவில் சந்நிதியில மல்லிகா நான் சொன்ன மாதிரி அந்த மந்திரத்தை 3 நாட்கள்ல 101 முறை அவ சொல்லிடுவா. அதுக்கப்புறம் முதல்ல நடக்க போறது தயானந்தனும் அவனோட குழந்தையோட கதையும் ஒரேடியும் முடிஞ்சு போயிரும். பார்த்திபனை நான் இந்த நாட்டு மகாராஜாவா ஆக்க இங்க வந்திருக்கிறதுனால அதுக்காக நான் என்ன வேணாலும் செஞ்சு சாதிச்சே தீருவேன். அப்படி நடந்தா நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட நாங்க நன்றியோட இருப்போம். உங்களோட நன்றி எனக்கு வேண்டாம். எனக்கு தேவை பிரதிபலன். அது எப்ப வேணும்னு நேரம் வரும்போது நானே உங்ககிட்ட சொல்றேன். இப்ப நீங்க போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இவ்வளவு நேரமாயும் பெரியவரை இன்னும் காணலையே உன்னிமையா. ஒருபடி சாதம் வடிச்சு அந்த அம்மாவுக்கு சாப்பாடு போட இவ்வளவு நேரம் ஆகுது. பெரியவர் சாப்பாடு செஞ்சு அந்த அம்மாக்கு கொடுத்துருப்பாருங்க. நாளைக்கு அன்னதானத்துல இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு பெரியவர் அங்க இருந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்படின்னா நானும் அங்கதான் இருந்திருக்கணும்ல. அந்த அம்மா கஷ்டப்படுறத பார்த்து தாங்க முடியாம தான் நான் அங்கிருந்து இங்க வந்துட்டேன். நீங்க வருத்தப்படாதீங்க, பெரியவர் வந்துருவாரு. மகாராஜா, மகாராஜா, என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஏன் கவலையா இருக்கீங்க? இதுக்கு மேலேயே நடக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல மகாராஜா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அந்த அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டீங்களா? இல்ல, கொடுக்க முடியல. ஏன், என்னாச்சு? என்ன நடந்தது? அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக உலையில போட்ட அரிசி எவ்வளவு நேரமாக வேகவே இல்ல மகாராஜா. அந்த சாதத்தை எப்படி கொடுக்க முடியும்? அங்க இருந்த விறகு எல்லாத்தையும் எடுத்து எரிச்ச அப்புறமும் ஒரு அரிசி கூட வேகல. கடைசியில பசி தாங்க முடியாம அவங்க அங்கிருந்து போயிட்டாங்க. புரிஞ்சு போச்சு. நம்ம நேர்த்தி கடல்ல தவறு இருக்கு. நம்ம கொடுத்த அன்னதானம் தேவிக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். தேவியை சாந்தப்படுத்த நாம இப்ப என்ன பண்றது? கோவில்ல இருக்கிற மேல் சாந்தி என்கிட்ட சில விஷயங்களை சொன்னாரு. அது என்ன? கோவில் அதிகாரிகள் பக்தர்களோட வேண்டுதல்ல பல முறைகேடுகள் செய்யறாங்களாம். அன்னதானம் பண்ற ஒவ்வொரு நாள்லயும் ஒரு முகூர்த்தம் இருக்கு. அந்த முகூர்த்த நேரத்துல அவங்க அன்னதானம் பண்றதில்ல. சாப்பாடு தயாரானதுமே அவங்க பரிமாறிடுறாங்க.
அதை சாப்பிட்றதுக்காகவே காலையிலேயே வயத்தை காய போட்டுக்கிட்டு யார் யாரோ வந்துடுறாங்களாம். அன்னதானத்துக்கு முன்னாடி தேவிக்கு நைவேத்தியம் பண்ணணும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அதெல்லாம் செய்யாம அங்க அன்னதானம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது எதுவும் நமக்கு தெரியாதுல்ல. தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு விட்டுருக்க மாட்டோம்ல. வேற சில பிரச்சனைகளும் இருக்கு. நாம தங்கி இருக்கிற இந்த சத்திரத்துல தேவி பிரசன்னமாயிருக்காருன்னு மேல்சாந்தி சொன்னார்ல. இங்க தங்கி இருந்து அன்னதானம் நடத்துறவங்க இங்க உள்ள பூஜை அறையில சமையல் பண்ணிட்டு அதை சாப்பிடணுங்கிறது தான் ஒரு நம்பிக்கை. அப்படின்னா நம்ம நேர்த்தி கடன் பூர்த்தி ஆகல, அப்படித்தானே? நாம இப்ப அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்? நாம உடனே கோயிலுக்கு போய் தேவி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். வா. அம்மா தேவி, உன் மகிமையே மகிமை. மகமாயி, அம்மா, தெரியாம நாங்க செஞ்ச தவறுகளை மன்னிக்கணுமா? அப்படி இல்ல மகாராஜா. தேவி மகமாயி நம்ம அன்னதானத்தை ஏத்துக்கிட்டாங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. அது மட்டும் இல்ல, அன்னதானம் பண்றவங்க அந்த நேரத்துல எப்படி இருக்கணும்னு அம்மா இது மூலமா நமக்கு தெரியப்படுத்திருக்கா. ஆமா. மகமாய்க்கு முன்னாடி இருக்கிற இந்த பிரசாதம் தேவியோட மகிமைதான். பசிச்ச வயிறோட இங்கிருந்து போன அந்த அம்மாவுக்கு தேவி மகமாயே வயிறார சாப்பாடு போட்டிருக்கா. கண்டிப்பா அதுல சந்தேகமே இல்ல. தாராளமா பணம் செலவு பண்ணி எல்லாரும் சாப்பிட விருந்து ஏற்பாடு செஞ்சு அதை ஏழைங்களை தவிர மத்தவங்க சாப்பிட்டா தேவி சந்தோஷப்பட மாட்டா. கோயில் சந்நிதியில பசியோடு இருக்கிற ஒவ்வொருத்தரும் பட்டினி கிடக்க கூடாதுங்கிறது தான் அம்மனோட விருப்பம். இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது இல்ல, இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது தான் உண்மையான அன்னதானம்னு அம்மா மகமாயி நமக்கு புரிய வச்சிருக்கா. அம்மா அம்மா அம்மா. தயானந்த மகாராஜா, வாங்க. நீங்களா? மன்னிக்கணும். நடந்ததெல்லாம் பார்த்து எங்களுக்கு இப்பதான் புரிய வந்திருக்கு. முன்கூட்டியே செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாததால வந்த வருத்தத்தில் நாங்க இப்ப இருக்கோம். உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, என் பசியை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்கன்னு. இருந்தாலும் எங்க வேண்டுதல் பலன் இல்லாம போயிடுமோன்னு நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம். நிச்சயமா இல்ல. எந்த ஒரு வேண்டுதலை நடத்தினாலும் மனசுல இருக்கிற அகங்காரத்தை நீக்கி பரிபூரணமா வேண்டுதல் நடத்தினாதான் புண்ணியம் கிடைக்கும். நமக்கே தெரியாம நம்ம மனசுக்குள்ள அந்த அகம்பாவம் இருக்கணும். அத நம்ம மனசை விட்டு விலக்கிடணும். எனக்குன்னு இருக்கிற உணவை அம்மா மகமாயி இங்க அனுப்பி வச்சிருக்கா. உங்க சம்மதத்தோட நான் இத சாப்பிடலாமா? தாராளமா நீங்க சாப்பிடலாம். அத பார்த்தாதான் எங்க மனசுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். अन्नपूर्णे सदा पूर्णे शंकर प्राणवल्लभे ज्ञान वैराग्य सिद्ध्यर्थम भिक्षां देहि च पार्वती माता च पार्वती देवी पिता देवो महेश्वरः बान्धवाश्रित भक्ताश्च स्वदेशो भुवनत्रयम् अरुणातरङ्गिताक्षीं धृतपाशाङ्कुश पुष्पबाणचापाम् अणिमादिभिरामृतां मयूखैः अहमित्येव विभावये भवानी ध्यायेत् पद्मासनस्थां विकसितवदनां पद्मपत्राय दाक्षीं हेमाभां पीतवस्त्रां ॐ ऐं करुणातरङ्गिताक्षीं நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
பகவானே, விக்னேஸ்வரா, நீதான் காப்பாத்தணும். மகாராணி, மகாராணி, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. இருந்தாலும் இத மகாராணி கிட்ட என்னால சொல்லாம இருக்கவும் முடியாது. என்ன விஷயம்னு சுத்தி வலிக்காம சொல்லுங்க. நான் சீக்கிரமா கோயிலுக்கு போயாகணும். நீங்க கோவிலுக்கு போக வேண்டாங்கிறத தான் சொல்ல வர்றாரு. நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா அதுக்கப்புறம் கோவிலுக்கும் இந்த தேசத்துக்கும் பயங்கரமான ஆபத்து ஏற்படும்னு சோழி போட்டதுல தெரிஞ்சது. தேசத்தோட நன்மைக்காக தினமும் தவறாம வேண்டிக்கிறேன்னா கோயிலுக்குள்ள போனா தோஷம் வருமா? நீங்க சோழி போட்டு பார்த்ததோட பலன் அதுதானா? அத நம்ப தயாரா இல்ல. மகாராணி, வழி விடுங்க, நான் போகணும். உங்களுக்கு இருக்கிற அதீத பக்தியால தான் நீங்க இந்த மாதிரி கோபப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். சோழி போட்டு பார்த்ததோட பலன் உண்மைதான். இந்த நாட்டை ஆள்றவரோட மனைவிங்கிற முறையில மனசு இல்லைனாலும் தற்சமயம் நாங்க சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும். இந்த தேசத்தோட நன்மைக்காக நாங்க சொல்றத நீங்க தயவு செஞ்சு கேளுங்க மகாராணி. நீங்க கோயிலுக்கு போக கூடாது. உங்களுக்கு இருக்கிற மன வருத்தம் எல்லாமே எங்களுக்கு புரியுது. நம்ம குலதெய்வமான தேவி மகமாயியோட கோவில்ல எந்த களங்கமும் ஏற்படாம இருக்க நம்ம எல்லாருக்கும் அக்கறை இருக்குல்ல. எல்லாத்துக்குமே உடனே ஒரு பரிகாரம் இருக்கு. அதுக்காக மகாராணி தயவு செஞ்சு கொஞ்ச நாள் கோவிலுக்கு வராம இருங்க. வழி விடுங்க. अंदे अंदिनी नमः जंबे जंबिनी नमः रुंदे रुंदिनी नमः स्तंभे स्तंभिनी नमः मोहे मोहिनी नमः ओम ह्रीं ऐं हुं फट् स्वाहा